ஒரு பூச்சியை பவர்ஃபுல் மிஷினாக மாற்ற முடியுமா? இது எனக்கு நம்புற மாதிரியா இருக்கு. இது என்ன படமா இல்லை ஏஐல மாத்துறாங்களா? அப்படிலாம் இல்லைங்க. ஒரு பூச்சி ஒரு பவர்ஃபுல் மிஷினாக மாறும். எப்படின்னு கேட்குறீங்களா? நான் சொல்லுங்க. பைபிளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. ஏசாயா 41:14-15 படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. அது மட்டும் இல்ல, இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குவேன், அதாவது பவர்ஃபுல் மிஷின் ஆக்குவேன் ஆண்டவர் சொல்றாருங்க. எப்படிங்க இது முடியும்? ஆண்டவரே சொல்றாருங்க, அவரால் முடியும். ஏன்னா நீங்க ஒரு பூச்சி ஒரு புழுவை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? நீங்க நடந்து போனீங்கன்னா உங்க காலில் மிதிப்பட்டுச்சுன்னா அது அப்படியே செத்து போயிடும். அதே போல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையில நான் முயற்சி பண்ணதெல்லாம் வேஸ்டா போயிருச்சு, என்னால் இப்போ இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியல, அப்படியே சோர்ந்து போய் ஒரு பூச்சியும் ஒரு புழு இருக்கிற நிலைமையை காட்டிலும் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறீங்களா? ஒரு பவர்ஃபுல் த்ரெஷிங் மிஷினா உங்களை மாத்துறேன்னு சொல்றாருங்க. மிஷின் எதுக்காக யூஸ் ஆகும் தெரியுங்களா? எவ்வளோ பெரிய மலையா இருந்தாலும் ஒரு குன்றா இருந்தாலும் அதை இடிச்சு தரமட்டமாக்கிருங்க. நீங்க எவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருந்தாலும் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. இந்த மாதிரி வேற யாருங்க இந்த உலகத்துல சொல்லுவா? அந்த இயேசு கிறிஸ்துவை பிடிச்சுக்குங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. இப்பவே அவர் அற்புதம் செய்வாருங்க. ஏன்னா இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க.